ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்ஜி ஃபேக்ட் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் என்னால் பணக்காரரே ஆக முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு மொத்தம் வந்துட்டு ஒரு 5 டிப்ஸ் இருக்குது. எல்லாமே பணக்காரரான எல்லாருமே இந்த 5 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் பணக்காரர் ஆகுறாங்க. நீங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணலைன்னா, நீங்கள் மாதம் 1,00,000 சம்பாதிச்சாலும், கோடி சம்பாதிச்சாலும் யாருனாலையுமே பணக்காரரே ஆக முடியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பேசிவ் இன்கம். அது என்னடா பேசிவ் இன்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மகிட்ட வந்துட்டு ஒரு ரூ. 10,000 பணம் இருக்குன்னா, அதை வச்சுட்டு நம்ம என்ன வேணால் வாங்கலாம். ஒரு பைக் வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பைக் வாங்கலாம். இல்லை நம்ம ஒரு வீடு வாங்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இஎம்ஐக்கு ஒரு கார் வாங்கலாம்னு நினச்சிக்கோங்களேன். இது மாதிரி எது வேணால் வாங்கலாம். ஆனால் வந்துட்டு பணக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10,000 கொண்டு போயிட்டு ஒரு வந்துட்டு இப்போ அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இதில் போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ அந்த 10,000 வந்துட்டு அபார்ட்மெண்ட்டில் போட்டாங்கன்னா, இப்போ மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரும். அது எவ்வளோ வரும்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ரூ. 1000 மந்த்லி ரூ. 1000 வருதுன்னா, இதுக்கு பேரு தான் பேசிவ் இன்கம்னு சொல்றாங்க. இந்த பேசிவ் இன்கம் இல்லாம யாருனாலயுமே வந்துட்டு ஒரு ஒரு ரேஞ்சுக்கு மேல வந்துட்டு பணம் சம்பாரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் குடுக்கணும். நம்ம எதுலயாச்சும் ஒரு இதில இன்வெஸ்ட் பண்ணி, அந்த பணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு திரும்ப வந்துட்டு மாசம் மாசம் வந்துட்டு இருந்தா தான், நீங்க வந்துட்டு பணக்காரர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா, நம்ம வந்துட்டு செலவு பண்றதுக்கு இப்ப பைக்ல போட்டா என்ன ஆகும்? பைக் வந்துட்டு செலவு தான் வைக்கும். ஆனா, அதிலேருந்து நமக்கு ஒரு இன்கமும் வரப்போறதில்ல. அதுவே வந்துட்டு இது மாரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, அதில வீடியோ போட்டுட்டு இருந்தா, அதிலயும் இன்கம் வரும். அப்படி இல்ல, ஒரு வாடகை வீட கட்டி, அதிலேருந்து இன்கம்ம போட்டோம்னா, அதிலயும் வந்துட்டு மாசம் மாசம் வந்துட்டுருக்கும். இந்த பேசிவ் இன்கம் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்துட்டு பணக்காரரே ஆக முடியும்னு சொல்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒண்ணுமே பணம் சம்பாரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெப் 2 ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட் மாத்தணும். என்னடா மைண்ட் செட் மாத்தணும் அப்படின்னு கேட்குறீங்களா? மைண்ட் செட்னா வேறவங்களோட மைண்ட் செட் இல்ல. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட் தான். நம்ம வந்துட்டு பணக்காரரே ஆக மாட்டோம். இதே ரேஞ்சில தான் சுத்திட்டு இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்க மைண்ட் செட்ட வந்து மாத்தணும். ஏன்னா வந்துட்டு நெறைய ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் நீங்க போயிட்டு "டேய் நான் பணக்காரர் ஆக போறேன்டா" அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்துட்டு உங்கள ஏளனப்படுத்துவாங்க. அப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, உங்களோட "ஓ ஐய்யயோ! நம்ம வந்து பணக்காரர் ஆக மாட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடைஞ்சிருவீங்க அதே இடத்துல. அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. டெய்லியும் தூங்குறப்பயும், காலையிலயும், மார்னிங்லயும் ஒரு 5 நிமிஷமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி, மைண்ட்ல வந்து சொல்லணும். "நான் வந்துட்டு பணக்காரர் ஆக போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுல இறங்கி, அதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்படி சொன்னீங்கன்னா, நீங்களும் ஒரு நாள் பணக்காரர் ஆகலாம். ஆனா வந்துட்டு எதுவுமே பண்ணாம, நான் வந்துட்டு மைண்ட் செட் வந்து மாத்திட்டு, நான் டெய்லியும் இப்படியே நான் பணக்காரர் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. நீங்க வந்துட்டு ஒரு இதுக்காக வேலை செஞ்சுட்டு உண்மையா, அதுக்காக வந்துட்டு போராடிட்டு இருக்கும்போது, இப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பணக்காரர் ஆயிடலாம். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்கில் ஒன் கோல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஒன் ஸ்கில் ஒன் கோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்கில்ல மட்டும் நல்லா டெவலப் பண்ணிட்டு, அதில ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி, அதில ஒர்க் பார்த்துட்டே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணி குடுக்கும்னா, அப்படியே நாளாக, 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 நாளாக நமக்கே தெரியாம அத வந்துட்டு நல்லா கத்துக்குவோம். கத்ததுக்கப்புறம் அது மூலியமா நமக்கு வந்துட்டு நெறைய பணம் வரும். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மல்டிபிள் இன்கம்னா, நான் வந்துட்டு இப்ப வேலைக்கு போயிட்டுருக்கேன். இதையே வச்சு நான் வந்து பணக்காரர் ஆயிரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப ரேர் தான். நீங்க வந்து மல்டிபிள் இன்கம் வந்துட்டு சம்பாரிச்சுட்டு இருந்தா மட்டுமே, ஒரு ரேஞ்சுக்கு மேல நெறைய பணம் சம்பாரிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸாம்பிள் இருக்கு சொல்லட்டா? பார்த்தீங்கன்னா, யூடியூப்பு, ஆன்லைன் கோர்ஸு, ஃப்ரீலான்ஸு இது மாரிலாம் பார்த்தீங்கன்னா, மல்டிபிளா வந்துட்டு நம்ம வந்துட்டு நெறைய இதில வந்துட்டு அமௌண்ட் சம்பாரிக்கிறதா சொல்றாங்க. இதில வந்து மார்க்கெட்டிங்கும் கூட இருக்கு. நெறைய பேர் மார்க்கெட்டிங் பண்றாங்கல்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க்கும் போயிட்டு கிடைக்கிற டைம்ல வேற ஏதாச்சும் பண்ணி, அதிலேயே வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மெயினே இதுதான். இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு, நீங்க வந்துட்டு எவ்வளோ தான் பணம் சம்பாரிச்சாலும், அது குடும்பத்துக்கே வந்துட்டு சரியா போயிரும். அதுவே நீங்க வந்துட்டு சைட் இன்கம் ஒண்ணு இருந்துச்சுன்னா, இத தூக்கி இன்னொன்னு போட்டு பிசினஸ்ல போட்டு மறுபடியும் நீங்க பணம் சம்பாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம, நீங்க வந்துட்டு தூங்குறப்பயும் உங்கள்ட்ட வந்து பணம் சேர்ந்துட்டு இருக்கணும். அப்படி சேர்ந்துட்டு இருந்தா மட்டுமே நீங்க வந்து பணக்காரர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல் டிசிப்ளின் சொல்றாங்க. இது என்ன ஃபினான்சியல் டிசிப்ளின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ சம்பாரிக்கிறீங்கறதுன்னு முக்கியம் இல்ல. அந்த சம்பாரிச்ச காச எப்படி பயன்படுத்துறீங்க? அத வச்சு எப்படி முன்னேறுறீங்கிறது தான் முக்கியம். அதுக்காக வந்துட்டு ஒரு சாட் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு அ அ பேலன்ஸ் நீங்க வந்துட்டு இப்ப அமௌண்ட் எப்படி சம்பாரிக்கிறீங்களோ, அதில வந்துட்டு 70:20:10 அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 70% வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 20% வந்து நீங்க சேகரிச்சு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதில 10% இருக்கு பார்த்தீங்களா? அதையாச்சும் வந்துட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க பணக்காரர் ஆக முடியும். இல்ல நான் 100% நான் செலவு தான் பண்ணுவேன் அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நம்பர் 6 பார்த்தீங்கன்னா,
லேர்ன் டூ சேல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னதான் ப்ராடக்ட் உருவாக்குனாலும், இல்ல வந்து மேக் பண்ணாலும், இல்ல எனக்கு இது தெரியும்னாலும், அத வந்துட்டு ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் குடுத்தா மட்டுமே, அது வந்துட்டு மேல வளர்ந்துட்டு போகுங்கிறாங்க. இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நெனச்சு பாருங்க. நான் வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு ரூ. 10,000 என்ட்ட பொருள் இருக்கு. இது வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வீட்லயே வச்சிருந்தீங்கன்னா, அத வச்சுட்டு நம்ம பணக்காரரே ஆக முடியாது. ஆனா, அத கொண்டு போய் நீங்க குடுக்குற இடத்துல குடுத்தா மட்டுமே, நீங்க பணக்காரர் ஆக முடியும். அதனால நீங்க வந்துட்டு அந்த சேல் எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கத்துக்கணும்னு சொல்றாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே, கண்டிப்பா ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு போவீங்க. ஏன்னா, இது வந்துட்டு பணக்காரங்க எல்லாமே ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான், அவங்க வந்துட்டு இந்த ஒரு நல்ல ரேஞ்சுக்கே போயிருக்காங்க. இத பண்ணாம எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் மேல போகவே முடியாது. இப்ப நான் சொன்ன விஷயமெல்லாம் எல்லார்னாலயுமே ஸ்டார்ட் பண்ண முடியும். இத வந்துட்டு சும்மா தியரட்டிக்கலா மட்டும் இல்லாம, பிராக்டிகலா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு நாள் நல்லா பணக்காரர் ஆகலாம். நாளைக்கு மாற்றம் வரணும்னா, இன்னைக்கே டிசிஷன் எடுத்தா மட்டும் தான் முடியும். ஓகே. இந்த வீடியோ புடிச்சிச்சுன்னா, லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் குடுத்துருங்க. கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல என்ன தெரியுமா சொல்றீங்க? நீங்க ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, "எங்கனால முடியும். நான் ஆக்ஷன் எடுக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அத பார்த்துட்டு வீடியோ பார்க்குற எல்லாருமே மோட்டிவேஷன் ஆவாங்க. ஓகே. அடுத்த நல்ல வீடியோல வரேன். டாடா, பாய் பாய்.